வணக்கம். நாம இப்போ பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி அப்படின்னு பார்க்க போறோம். சேஃப்டி என்ன எலக்ட்ரிக்கல் சேஃப்டி? ஆமா. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளு எலக்ட்ரிக்கலால ஷாக் அடிச்சு விபத்துக்குள்ளாகி மரணம் வரைக்கும் ஏற்படுது. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி லெவல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் போவாங்களா? ஆமா. ஏன் நமக்கு அதை பத்தி புரிதல் இல்லையா? புரிதல் பார்த்தீங்கன்னா, நம்ம அதை பத்தி அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரொம்ப நிறைய இல்ல. அவேர்னஸ் அதை பத்தி நிறைய வேணும். ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்ன்றாங்களே அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும். ஒரு ஒரு ஆட்டம்ல பார்த்தா சென்ட்ரா புரோட்டான் இருக்கும். ஒரு ஆட்டம்ல சென்ட்ரல்ல பார்த்தா நியூட்ரான் இருக்கும். அதுக்கப்புறம் புரோட்டான், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இதே ஒவ்வொரு அணுவிலையும் இருக்குன்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் சொல்றாங்க. சார்ஜ்டு பார்ட்டிகல், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். மூவ்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் எலக்ட்ரிக் கரண்ட். சோ இது மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஷாக் அடிக்குதா? ஒரு மொபைல் போனுக்கு சார்ஜர் போடுறோம். அந்த சார்ஜர் இதுல பார்த்தோம்னா ஷாக் அடிக்குதுன்னு பார்த்தா அதுல ஒன்றும் பெருசா நமக்கு அதுலயும் கரண்ட் இருக்கு. ஆனா அது நம்மளை பாதிக்கிற அளவுக்கு இல்ல. 75 மில்லி ஆம்ஸ். ஒரு ஆம்ஸ் டிவைடட் பை 1000னா 1 மில்லி ஆம்ஸ். இது 75 மில்லி ஆம்ஸ்க்கு மேல போனாதான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. 75 மில்லி ஆம்ஸ் மேல போனா ஹார்ட் என்ன சொல்றதுன்னா, அந்த ஹார்ட் நின்னுடும். நின்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஸோ அது மறுபடியும் அதை திரும்பி நீங்க அந்த ஹார்ட்டை எழுப்புனா திரும்பி அதே மாதிரி கரண்ட்டை வச்சு எழுப்புவாங்க. ஸோ இவ்வளோ ஆபத்தானது. அப்போ அதை பத்தி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆகிறதுனால வெறும் டெத்து மட்டும் எலக்ட்ரிஷன் டெத்து மட்டும் கிடையாது. இது எலக்ட்ரிகேஷன் டெத்துன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. பர்ன்ஸ் ஏற்படும், தீக்காயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனர் இன்ஜுரி, மேஜர் இன்ஜுரி எந்த வகையில வேணா இருக்கும். அந்த மாதிரி ஏற்படும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேல கீழே விழலாம். மேல ஹைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஷாக் அடிச்சுன்னா அந்த பதட்டத்துல முதல்ல அந்த ஷாக்ல மேல எகிரி விழுந்துருவாங்க. விழுந்து அடிப்படும். அது உயிர் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரிக்கல் கரண்டால இல்லாம மேல விழுறதுனால போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சில டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கணும். கரண்ட், அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கப்புறம் வோல்ட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹாம்ஸ், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன் கரண்ட் அப்படின்னா இப்பதான் சொன்னானே நெகட்டிவ்லி சார்ஜ் அயாம்ஸ் மூவ்மெண்ட். அப்புறம் வோல்டேஜ் இது பாத்தீங்கன்னா மெஷர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் மெஷர் பண்றது தான் வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஆப்போஸ் பண்றது தான் அந்த ரெசிஸ்டன்ஸ். நமக்கு அப்புறம் கண்டக்டிவிட்டின்றதை பத்தி தெரியணும். கரண்ட் கரண்ட் மட்டும் கிடையாது, ஹீட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டக்டர் இருந்தால் வேகமாக இருக்கும். அலுமினியம் இஸ் குட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. காப்பர் குட் கண்டக்டர். இப்போ பிளாஸ்டிக் இதெல்லாம் இன்சுலேட்டர் சொல்லுவாங்க. கண்டக்டே பண்ணாது. ஸோ இதுவும் நமக்கு அவசியமா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கரண்ட்னு சொல்றோம். இந்த கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம உபயோகப்படுத்துற பொருள்ல போயிட்டு நேரம் உபயோகமானா பரவாயில்ல. அது சற்று நம்ம உடம்புல பாயும். அது எப்போ வரும்? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேபிள்லயே போகுது அப்படின்னா அந்த கேபிள் கரெக்டா டிசைன் பண்ண கேபிளா இருக்கணும். உதாரணத்துக்கு இவ்வளவு ஆம்ஸ் தான் அதுக்குள்ள எடுத்துட்டு போனோம். ஒரு அயன் பாக்ஸுக்கு போடுவாங்க. ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இன்னொரு பிளக் பாயிண்ட் போட்டு இன்னொரு அயன் பாக்ஸ். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எலக்ட்ரிக்கல் ஃபயர். உண்மைதான். எலக்ட்ரிக்கல் ஃபயர் தான் மெயினான ஃபயர். நிறைய இடத்துல ஃபயர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸால தான் ஃபயர் ஆகுது. ஒரு எளிதில் தீப்பற்றக்கூடிய சால்வெண்ட் எல்லாம் வச்சிருப்போம், ஃபிளேமபிள் கெமிக்கல்ஸ் வச்சிருப்போம். அந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபிளேம் ப்ரூஃப் அக்சசரிஸ் போட்டிருக்கணும். அந்த இடத்துல நான் ஃபிளேம் ப்ரூஃப் அக்சசரிஸ் இருந்தா ஒரு ஸ்பார்க் இருந்தாலே உடனே ஃபயர் ஆயிடும். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா கூர்ந்து பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் சாதாரணமா இப்படி நம்மள கடந்து போனா பிரச்சனை தான். சாதாரணமா கடந்து நேரா நம்ம கால் வழியா இறங்கி போனா ப்ராப்ளம். செப்பலோ சேஃப்டி ஷூஸ் போட்டுருந்தா இன்சுலேட்டர் இருக்கும். அப்ப இப்படி உள்ள வரும், ஆனா வெளியில போவாது. அப்படியே அது ரிட்டர்ன் ஆயிட்டு திரும்பி இதுவாயிடும். ஸோ அந்த எலக்ட்ரிகேஷன், இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜுரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ல வேலை செய்யும் போது திடீர்னு ஷாக் அடிச்சதுன்னா டக்குன்னு எகிரி ஜம்ப் ஆகி கீழே ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நாம உபயோகப்படுத்துற ஒவ்வொரு பொருளும், மின்சாதன பொருளும் எவ்வளவு ஆம்ஸ் உள்வாங்குது, எவ்வளவு கரண்ட்டை எடுக்குது, எவ்வளவு கரண்ட்டை கடத்துது, அங்க எதனா லீக்கேஜ் இருக்கா, அது எதனா டேமேஜ் ஆயிருக்கா, அதை அப்பப்போ பார்க்கணும். அதே மாதிரி உபயோகப்படுத்துற மின்சாதனங்கள் எல்லா எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸ், நீங்க சுவிட்ச் இருக்கட்டும், ஃபேன் இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அது பழுது அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா நிச்சயமா பார்த்தோன்னா அதனால ஒரு விபத்து ஏற்படும். அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தோன்னா இவ்வளவு நாள் தான் அதுக்கு லைஃப் டைமே இருக்கும். அந்த லைஃப் டைமை தாண்டி அதை நம்ம உபயோகப்படுத்தணும்னா அது தேய்மானம் ஆகி நிச்சயமா பார்த்தோம்னா அங்க ஒரு ஃபயர் ஆயிடும்.
ஒரு ஆடிட்டே பண்ணணும். இதுக்கு நம்ம நிறுவனத்துல கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆடிட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்கும். அதுவும் நிறைய கம்பெனில இதெல்லாம் கடைபிடிக்கிறதே கிடையாது. அவசியம் கடைபிடிக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மின் சாதனமும் வந்து பார்த்தோன்னா அதிகமான கரண்ட் இழுக்கிறதுக்கும் கரண்ட் நிறைய போறதுக்கும் அதான் காரணம். அதே நேரத்தில் வந்து பார்த்தா விபத்துகள் நடக்கிறதுக்கும் அதான் காரணம். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நாம வந்து கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டோம் அப்படின்னா விபத்துகள் முதல்ல வருத்தப்படுறது நம்ம எதுக்கான விபத்துகள் தான். அடுத்து ரெண்டாவது கரண்ட் வந்து அதிகமா போகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா கார்பன் எமிஷன் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்லிட்டு. கரண்ட் வந்து சாதாரணமா கிடைச்சிடல. அங்க வந்து ஒரு எரிபொருளை பயன்படுத்தி ஒரு நிலக்கரியை பயன்படுத்தி மற்ற தெர்மல் இந்த மாதிரி பயன்படுத்தி தான் நமக்கு கிடைக்குது. இதை பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் எதனா தகவல் வேணும்னா கீழே இருக்கிற என்னுடைய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.